உங்கள் ஸ்டார்ட் அப் ஐடியா கஸ்டமர்ஸோடைய பெயின் பாயிண்ட்டை அட்ரஸ் பண்ணி அதுக்கான ஒரு தீர்வாக இருக்கலாம். ஆனால் எவ்வளோதான் உங்கள் ஸ்டார்ட் அப் ஐடியா ஒரு நல்ல பிஸ்னஸ் பிளானாக இருந்தாலுமே பணம், அதாவது ஃபண்டிங் இல்லை அப்படின்னா அது உயிர் பெறாது. பணம் உங்ககிட்ட இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறதுக்கோ இல்லை உங்களோட இனிஷியல் ஆப்ரேஷன்ஸ்க்கான ஃபண்டிங்காகவோ வாங்கக்கூடிய ஒரு நிதி தான் இந்த சீட் ஃபண்டிங் அப்படின்னு சொல்கிறது. இந்த சீட் ஃபண்டிங் யாரெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அப்போ தான் இந்த சீட் ஃபண்டிங் அந்த இடத்துல போய் நம்ம அப்ரோச் பண்ண முடியும். இது யாரெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ஒரு 40 லட்சம் 50 லட்சம் அதுக்குள்ளே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வணக்கம். உங்கள் ஸ்டார்ட் அப் ஐடியா சொசைட்டியில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய அளவுக்கு மிகச்சிறந்த ஒரு ஐடியாவாக இருக்கலாம். உங்கள் ஸ்டார்ட் அப் ஐடியா கஸ்டமர்ஸோடைய பெயின் பாயிண்ட்டை அட்ரஸ் பண்ணி அதுக்கான ஒரு தீர்வாக இருக்கலாம். ஆனால் எவ்வளோதான் உங்கள் ஸ்டார்ட் அப் ஐடியா ஒரு நல்ல பிஸ்னஸ் பிளானாக இருந்தாலுமே பணம், அதாவது ஃபண்டிங் இல்லை அப்படின்னா அது உயிர் பெறாது. ஃபண்டிங் அப்படின்னு சொல்லும்பொழுது நிறைய வகைகளில் இந்த ஃபண்டிங் இருக்குது. அதில் ரொம்ப குறிப்பாக நம்ம பார்க்க வேண்டியது சீட் ஃபண்டிங். இன்னைக்கு இந்த வீடியோ மூலிமா சீட் ஃபண்டிங்னா என்ன, இந்த சீட் ஃபண்டிங் வாங்குறதுக்கான வழிகள் என்ன, இந்த சீட் ஃபண்டிங் எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம், இப்படி இந்த சீட் ஃபண்டிங் பற்றின அத்தனை தகவல்களையும் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ்க்கு தேவையான அத்தனை ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் லைசன்சஸ் என்ன, அது எப்படி வாங்குறது, அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன, இது அத்தனையுமே ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக கிரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயரோட கம்பெனி பேர் ல இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். முதல்ல சீட் ஃபண்டிங் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாங்க. சீட் ஃபண்டிங் அப்படின்றது ஆரம்ப கால நிதி அப்படின்னு சொல்லலாம். அதாவது உங்ககிட்ட நல்ல ஒரு பிஸ்னஸ் பிளான் இருக்குது, அதை மார்க்கெட் ரிசர்ச்சும் பண்ணிட்டீங்க, அதை பேஸ் பண்ணி ஒரு பிஸ்னஸ் பிளானை எழுதிட்டீங்க. ஆனால் பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான பணம் உங்ககிட்ட இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறதுக்கோ இல்லை உங்களோட இனிஷியல் ஆப்ரேஷன்ஸ்க்கான ஃபண்டிங்காகவோ வாங்கக்கூடிய ஒரு நிதி தான் இந்த சீட் ஃபண்டிங் அப்படின்னு சொல்கிறது. சீட் ஃபண்டிங் இதோடைய பேரே இதனுடைய காரணத்தை விளக்கும். சீட் அப்படின்றது ஒரு விதை, ஒரு விதையை விதைத்து நம்ம எப்படி ஒரு மரமாக வளர செய்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த சீட் ஃபண்டிங்கை பயன்படுத்தி நம்மளுடைய பிஸ்னஸை ஒரு ஆலமரம் மாதிரி வளர்க்கறதுக்கான அந்த ஒரு முதலீடு தான் இந்த சீட் ஃபண்டிங் அப்படின்றது. இந்த சீட் ஃபண்டிங்கை நீங்கள் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கும் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டுக்கும் பயன்படுத்திக்கலாம். இந்த சீட் ஃபண்டிங் மூலிமா உங்களுடைய கம்பெனிக்கான வருமானம் வரும் வரைக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஃபண்டு தான் இந்த சீட் ஃபண்ட் அப்படின்றது. யார் இந்த சீட் ஃபண்டிங் உங்கள் கம்பெனி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு மறுபலனாக, அதாவது ரிட்டர்ன் கன்சிடரேஷனாக உங்களோட கம்பெனியோட ஷேர்ஸ் கொடுப்பீங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான பங்குகளை யார் உங்கள் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் கொடுப்பீங்க. அடுத்ததான் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், இந்த சீட் ஃபண்டிங்கில் வரக்கூடிய பணத்தை பயன்படுத்தி நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு. முதல் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கான அந்த ப்ராடக்ட், அந்த சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணோம் இல்லைங்களா, அந்த பர்பஸ்க்காக இந்த சீட் ஃபண்டிங் டெவலப் பண்ணலாம். இது ஒன்று. ரெண்டாவது ஹையரிங்ன்றப்ப 2 வகையில் இருப்பாங்க. ஒன்று உங்களோட பிஸ்னஸை ஆப்ரேட் பண்ணுறதுக்கான அந்த ஸ்டாஃப்ஸ், இன்னொன்று டாப் லெவல் மேனேஜ்மெண்ட். இந்த ரெண்டுத்துக்குமே நீங்கள் இந்த சீட் ஃபண்டிங் யூஸ் பண்ணிக்கலாம். மூணாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது ஒரு மிஷினரி வாங்குறதுக்கோ இல்லை நீங்கள் ஒரு ப்ரிமிசஸ் ஹையர் பண்ணுறதுக்கோ, அதாவது இந்த அட்வான்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும் இல்லைங்களா, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செட்டப், இன்டீரியர், இந்த பர்பஸ்க்காக நீங்கள் வந்து செலவு பண்ணலாம். நாலாவதா ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லும்போது அட்வர்டைசிங் எக்ஸ்பென்சஸ் இருக்கலாம், இல்லை உங்கள் ஆஃபீஸ்க்கு தேவையான ஒரு இபி பில்லாக இருக்கட்டும், ரெண்ட்டாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 4 காரணங்களுக்காக யூட்டிலைஸ் பண்ணுறது தான் இந்த சீட் ஃபண்டிங் அப்படின்னு சொல்கிறது. அடுத்ததா இந்த சீட் ஃபண்டிங் யாரெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அப்பதான் இந்த சீட் ஃபண்டிங் அந்த இடத்துல போய் நம்ம அப்ரோச் பண்ண முடியும். இது யாரெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கவர்மெண்ட்டே கொடுக்குதுங்க. கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் இந்தியா அந்த மாதிரிலாம் நிறைய ஸ்கீம்ஸ் வச்சுருக்காங்க. அந்த ஸ்கீம்ஸ் மூலிமா நீங்கள் இந்த சீட் ஃபண்டிங் வாங்க முடியும். இந்த சீட் ஃபண்டிங்கை வந்து யாருக்கு கொடுப்பாங்க? கவர்மெண்ட் கிராண்டாகவே கொடுப்பாங்க. யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பிஸ்னஸ் பிளான் அப்படின்றது ஒரு சமூக மேம்பாட்டுக்காகவோ இல்லை சமுதாய முன்னேற்றத்துக்காகவோ இருக்குது அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு இந்த ஃபண்டிங் கிடைக்கும் கவர்மெண்ட் மூலிமா. ரெண்டாவது ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ்ன்றவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HNI அப்படின்னு சொல்லுவாங்க. HNI அப்படின்றது ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ். அதாவது அவங்க கிட்ட நிறைய பணம் இருக்கும், வேற ஏதோ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு வழியில் அவங்க கிட்ட நிறைய பணம் இருக்கும், அதை எடுத்துகிட்டு போய் ஒரு பேங்க்ல அப்படின்னு போட்டோம்னா 3% 4% தான் வட்டி அப்படின்றது கிடைக்கும். அதுவே வேற ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நல்லா அதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணலான்னு காத்துட்டு இருக்கக்கூடிய HNIs, இவங்க தான் வந்து ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மூணாவது க்ரௌட் ஃபண்டிங் அப்படின்றது என்னன்னா,
பப்ளிக் பொதுமக்கள் உங்களுடைய பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணி உங்களோட பிஸ்னஸ் நல்லா லாபகரமாக போகும்போது நீங்கள் அவங்களுக்கு அந்த பங்கா, அதாவது எவ்வளோ இதிலிருந்து லாபம் பார்க்குறீங்களோ அதை வந்து நீங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ணுவீங்க. இதுக்கு வந்து நீங்கள் கிக் ஸ்டார்டர், ஃபண்டபிள் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய க்ரௌட் ஃபண்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அது மூலிமா நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் பிளானை சொல்லி பொதுமக்கள் கிட்ட இருந்தும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பெற முடியும். இது 3வது வழி. 4வது வழி அப்படின்றது விசி கம்பெனிஸ், அதாவது வெஞ்சர் கேபிட்டல் கம்பெனிஸ். வெஞ்சர் கேபிட்டல் கம்பெனிஸ்ன்றவங்க யாருன்னா இதையே பிஸ்னஸாக பண்ணுவாங்க, இன்வெஸ்ட் பண்ணுறது தான் அவங்களோட பிஸ்னஸே. ஸோ அந்த மாதிரியான விசி கம்பெனிஸும் நிறைய பேர் இருக்காங்க. பட் இந்த சீட் ஃபண்டிங் வாங்குறதுக்கு கரெக்டான பர்சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசி கம்பெனிஸ்லாம் நிறைய வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது வந்து ஒரு 10 கோடி 15 கோடி அந்த மாதிரி பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் இந்த விசி கம்பெனிஸோட பிரைமரி மோட்டிவாக இருக்கும். ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ஒரு 40 லட்சம் 50 லட்சம் அதுக்குள்ளே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸை அப்ரோச் பண்ணலாம். ஏன்னா ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் தான் பொறுத்த வரைக்கும் அவங்க சின்ன லெவலில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. வெஞ்சர் கேபிட்டல் கம்பெனிஸ் எல்லாம் ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவங்க பண்ணுறதுக்கு விருப்பப்படுவாங்க. அதனால சீட் ஃபண்டிங்க்கு ரொம்ப சூட்டபிளாக இருக்கிறது ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ். அடுத்து எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும், சரி இந்த சீட் ஃபண்டிங்னா என்னன்னு புரிஞ்சிருச்சு, அடுத்து சீட் ஃபண்டிங் யார் கொடுப்பாங்கன்னு புரிஞ்சிருச்சு. பட் இந்த ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸோ இல்லை வெஞ்சர் கேபிட்டல் கம்பெனிஸோ எங்கே மீட் பண்ணுறது, அவங்களை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நிறைய வழி இருக்குங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் 2 ரொம்ப முக்கியமான வழிகள் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்துடலாம். முதல் வழி பிட்ச் ஃபெஸ்ட். பிட்ச் ஃபெஸ்ட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குங்க. இப்போ இங்கே சென்னையிலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா டை அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. இந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ் மீட் பண்ணக்கூடிய நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. இங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பீரியாடிக்கலாக பிட்ச் ஃபெஸ்ட், அதாவது நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் பிளான் என்ன அப்படின்றத இன்வெஸ்டர்ஸ் முன்னாடியும் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் முன்னாடியும் வெஞ்சர் கேபிட்டல் கம்பெனிஸ் முன்னாடியும் பிட்ச் பண்ண முடியும். அதுக்கான பிளாட்ஃபார்மை நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரியான பிட்ச் ஃபெஸ்ட்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணும்பொழுது உங்களுக்கான நிதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது முதல் வழி. 2வது வழி பிசினஸ் மீட். பிஸ்னஸ் மீட் அப்படின்றது நிறைய இடங்கள்ல பிஸ்னஸ் மீட்ஸ் நடக்குங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்ஐ இருக்குது, எஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. இங்கெல்லாம் ரெகுலராக பீரியாடிக்கலாக பிஸ்னஸ் ஓனர்ஸ் மீட் பண்ணுவாங்க. ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பிஸ்னஸ் ஓனர்ஸும் அதில் வந்து மீட் பண்ணுவாங்க. அவங்ககிட்டயுமே நிறைய பணம் இருக்கும், அவங்களுமே மற்ற பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு விருப்பப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸில் நீங்கள் மெம்பர் ஆகும்பொழுது அங்கே பீரியாடிக்கல் மீட்டிங்ஸில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இது 2வது வழி. சரி, இந்த 2 வழியுமே இருக்குது உங்களுக்கு. ஆனால் நீங்கள் எப்படி உங்களை தயார்படுத்திக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் தாங்க. உங்களோட பிஸ்னஸ் என்ன அப்படின்றத நீங்கள் ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணி யாரெல்லாம் இதில் காம்படிட்டர்ஸாக இருக்காங்க, எப்படி மார்க்கெட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணி ஒரு பிஸ்னஸ் பிளானாக நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் பிளான் பேஸ் பண்ணி தான் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சரி என்கிட்ட ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருக்குது, அதுக்கு யாராவது இன்வெஸ்டர்ஸ் கிடைப்பாங்களா அப்படின்னு. வெறும் வாய் வழியாக என்கிட்ட ஒரு பிஸ்னஸ் பிளான் இருக்குது அப்படின்னு பேசுகிறத விட உங்களோட பிஸ்னஸ் பிளான் எழுத்துப்பூர்வமாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு கம்பெனியுமே, ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியுமே ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா சரி இவர் எல்லாமே ரெடியாக வச்சுட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை பிறக்கும் இன்வெஸ்டர்ஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்டர்ஸை மீட் பண்ணுறது ரொம்பவே நல்ல விஷயம். இன்றைக்கி இந்த வீடியோ மூலிமா நம்ம சீட் ஃபண்டிங்னா என்ன, இந்த சீட் ஃபண்டிங் எப்படி வாங்குறது, இந்த சீட் ஃபண்டிங் வாங்கினீங்கன்னா அதை எப்படி பயன்படுத்தலாம், இது அத்தனை தகவல்களையும் நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். இதே மாதிரி மற்ற டைப் ஆஃப் ஃபண்டிங் பற்றியும் நம்ம வந்து பார்ப்போம். அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் ல இன்டெலிஜென்சியா பிரைவேட் லிமிடெட். நன்றி, வணக்கம்.